श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்சுபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 15, 16 மற்றும் 17 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களானது பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததியில அமைஞ்சிருக்க ஸ்லோகங்களா இருக்கு. இதற்கு முன்னாடி நாம கடைசி வகுப்புல 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த கடைசியா பார்த்த 14வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, ஏ பாதுகையே, அடியேன் இப்போ உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன்னுடைய அமுதமான இனிமையான சப்தங்கள் எனக்கு தேவைப்படுறது. அந்த சப்தங்களை நீ எனக்கு கொடுத்து உதவணும். மேலும் பாருங்க, பெருமாளிடத்திலேயே மிகவும் பக்தனாக இருக்கக்கூடிய சர்வஜனான சிவபெருமான் அவராலேயே கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய உன்னை பற்றி நான் எழுதணும் அப்படின்னாக்கா, அடியனுக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுறது. அந்த வார்த்தையை அடியனுக்கு தந்து சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறதாக அந்த 14வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 15. அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 15. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. இமவன் நலசேது மத்திய பாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹா அதபோதன தர்மத கபீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷு அபாக்கியா அப்படிங்கிறது ஸ்லோகம். இமவன் நலசேது மத்திய பாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹா அதபோதன தர்மத கபீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷ்வபாக்கியா அப்படிங்கிறது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்துருக்குன்னு பார்த்தேன்னா, ஏ பாதுகாதேவி, உன்னை தலைமையில வச்சு கொண்டாடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல இந்த இமபர்வதம் சொல்லக்கூடிய இமாலயம் தொடங்கி அந்த சேது பர்யந்தம் நிறைய கவிகள் உன்னை பத்தி வசத்தியா கொண்டாடி இருக்கா. நான் அவளெல்லாம் காட்டிலும் ரொம்ப மேலா வசத்தியா கவனம் பண்ண போறேன். கவனம்னா கவி, உன்னை பத்தி கவி அடியேன் நிறைய ஸ்லோகங்கள் எழுதுறதா ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை வசத்தியா தலைமையில தூக்கி கொண்டாடுறா இல்லையா, நிறைய பேர் இருக்கா. எங்க இருக்கா, அந்த இமபர்வதம் சொல்லக்கூடிய இமாலய பர்வதம் தொடங்கி அந்த சேது சமுத்திரம் சொல்லக்கூடிய சேது வரையில் உள்ள நிறைய கவிகள் எல்லார காட்டிலும் அடியேன் மேலாய் அந்த கவனத்தை பண்ண போறேன். எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு சுவாமி உறுதியா சொல்றாரு இங்க அப்படின்னு பாருங்க. அதாவது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி. ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினால எந்த காரியத்தையும் அடியேன் சாதிப்பேன்
அதனால அடியேனுக்கு பாதுகாதேவி உன்னுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது அடியனுக்கு இருந்துருச்சுன்னா இப்போ உன்னை பத்தி ஒசத்தியா தலைமையில தூக்கி கொண்டாடிட்டு இருக்கா. நிறைய பேர் கொண்டாடுறா. நிறைய கவிஞர்கள் அவாவாளுக்கு தெரிஞ்ச கவனம் அதை பண்ணிட்டே தான் இருக்கா. இருந்தாலும் அடியேனும் நான் என்ன பண்ண போறேன், அப்படி ஒசத்தியா பல கவிஞர்களால கொண்டாடப்பட்ட உன்னை அடியேனும் தலைமையில தூக்கி ஒசத்தியா வச்சு கொண்டாட போறேன். அப்படி எப்படி என்னால கொண்டாட முடியும் அப்படின்னாக்கா, ஆச்சார அனுகிரகம் இருந்ததுனாக்கா எந்த ஒரு காரியத்தையும் அடியேன் சாதிப்பேன் அப்படிங்கிறவர் இங்க சொல்ற. இப்போ ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் பார்க்கலாம். பரதாபியர்ச்சித அப்படிங்கிறது முதல் பதமா எடுத்துக்கலாம். இமவன் நலசேது மத்திய பாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகான ரெண்டாவது லைன்ல இருக்கு பாருங்க. பரதாபியர்ச்சித அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பரதன் பூஜித்தான் அர்த்தம். பரதனால பூஜிக்கப்பட்ட. பரதன் யார பூஜித்தான்? பாதுகாதேவி தான் பூஜை பண்ணா இல்லையா. அதனால பரதாபியர்ச்சித பரதனால பூஜை பண்ண. பாதுகாவதம் சஹா அவன் என்ன பண்ணா, பாதுகையில வசதியா கொண்டாடினாலும் பரதன் அதே மாதிரி அந்த பாதுகைகளை அடியேன் சில தரித்த நான் இப்போ நான் தரிச்சுட்டு இருக்கேன். எந்த பாதுகைகளை பரதன் தரிச்சுட்டு இருந்தானோ வசத்தியா கொண்டாடினானோ அப்படி பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹா இப்ப அடியேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த பாதுகைகளை சில நான் தரிச்சுட்டு இருக்கேன். நான் அப்படி இருக்கக்கூடிய நான் அதபோதன தர்மதா இந்த முனிவர்கள்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த சாதனம் சொல்லுவா உபாயம், அது அடியேன் இல்ல. அப்படி அந்த உபாயம் இல்லாமலே ஹிமவத், ஹிமவத்னா இமயமலை தொடங்கி, இமயமலை என்ன, அதே போல நலசேது இல்லையா, அந்த சேது பர்யந்தம் சேது வரையில உள்ள அந்த எல்லையை குறிக்கிறார். அதுக்கு இடையில நிறைய கவிஞர்கள் இருக்கா, அவனை பத்தி கவனம் பண்ணியிருக்கா இல்லையா. அப்படி அது ஏன் அது நல சேதுன்னு சொல்றா அப்படின்னாக்கா, நலன்ற ஒரு வானரனால, ஒரு வானர வீரனால கட்டிய சேது அது. அதனால அதுக்கு நல சேது அப்படிங்கிறதாக பேர் இருக்குன்னு குறிப்பிடுற. அப்படி இமவது நலசேது மத்திய பாஜாம் அதற்கு இடைப்பட்ட தேசம் இருக்கு இல்லையா. இமவது தொடங்கி நலசேது பரியந்தம்னா அதற்கு இடையில இருக்கக்கூடிய மத்தியில் உள்ள நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய கவினாம் அந்த கவிகளுடைய அகிலேஷு, அகிலேஷ்னா அவளுடைய சமஸ்தானமான அந்த மனோரதேஷு ஆசைகள்ல அபாக்கியா அவளால் நிறைய பேர் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு, கவி எழுத முடிஞ்சிருக்கு இல்லையா. நிறைய அந்த இந்த இமவத்துனாக்கா அந்த இமவத் பர்வதம் என்ன, அதுல இருந்து தொடங்கி நலசேது நலனால் செய்யப்பட்ட சேது என்ன, இவைகளுடைய மத்திய பாஜாம் அந்த நடுவை உடையதா இருக்கக்கூடிய கவினாம் கவிகளுடைய அகிலேஷு மனோரதேஷு எல்லா எண்ணங்களிலேயும் அபாக்கியா வெளிப்படாதவனாக ஏன் அஸ்மி நான் இருந்துருக்கேன். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, பாதுகையே உன்னை தலையில வைத்து கொண்டாடுற மாதத்துல இமவத் பர்வதம் முதல் சேது வரை உள்ள கவிகள் எல்லாரையும் காட்டிலும் நான் உசத்தியா கவனம் பண்ண போறேன். அதாவது ஆச்சாரிய அனுகிரகத்தினால எந்த காரியத்தையும் அடியேன் சாதிப்பேன். அப்ப என்ன முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூக்ஷ்மமான கருத்து என்ன, ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் எதையும் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை பெறுவது அடையிறது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப வசத்தியான காரியம், ரொம்ப கடினமான காரியம். அந்த காரியத்தை அதனாலதான் சுவாமி நன்னா பிடிச்சிட்டார். அந்த பாதுகையே பிடிச்சிட்டார். பாதுகை வேற இல்லையா, சட்டாரி வேற, சட்டகோபன் வேற இல்ல, ஆச்சாரியன் வேற, சட்டகோபன் ஆழ்வார்கள் வேற இல்ல இல்லையா. அப்படி அந்த விஷயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு அந்த பாதுகைகளை நாம கெட்டிமா பிடிச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் தானா கிடைச்சிட போறது. அப்படி கடினமான ஆச்சாரிய அனுகிரகமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மத்தது எதுவுமே கடினம் கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இமவன் நலசேது மத்திய பாஜாம்
பரதாபியர்ச்சித பாதுகாவதம்சா அபதோதன தர்மத கவீனாம் அகிலேஸ்வஸ்மி மனோரதேஷு அபாக்கியா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இல்லையா. அடியேன் இருக்க எப்படி இருக்க, இப்போ அடியனுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா சுவாமி என்ன கேட்கிற, சொற்கள் வேண்டும், அதே மாதிரி அர்த்தங்கள் வேண்டும், அது குணமுள்ளதா இருக்கணும், அணிகள் நிறைந்ததா இருக்கணும், ரசபாவங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கவிஞர்களுக்கே உள்ள ஆசை. அப்படி இது எல்லாமே எனக்கு இப்ப பூர்த்தி ஆயிடுச்சு. ஏன், ஏன்னா பாதுகா தேவி உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருது இல்லையா, ஆச்சாரிய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருது. ஒரு கவி கவனம் பண்ணணும்னாக்கா என்ன இருக்கணும், அந்த கவிதையில அந்த கவனத்துல அந்த ஸ்லோகத்துலனாக்கா குணம் இருக்கணும், அலங்காரம் இருக்கணும், தோஷவர்ஜிதமா இருக்கணும் இல்லையா, பத்தியமா இருக்கணும், கத்தியமா இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் ரசானுபாவமா இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா. அது எனக்கு கவிகளுக்கே உள்ள ஆசைகள், இவையெல்லாம் எனக்கு பூர்த்தி ஆயிடுது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன தாத்பரியம், ஆச்சாரிய அனுகிரகத்தினால எந்த காரியத்தையும் அடியேன் சாதிப்பேன், எனக்கு பாதுகானுடைய அந்த அனுகிரகம் இருந்தால் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த 15வது ஸ்லோகம் மூலமா. தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 16. இந்த 16வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹ அபதம் ரங்கதுரீன பாதுகே த்வாம் கதபீதி ரபிட்டுவன் விமோகாத் பரிஹாசேன வினோதயாமி நாதம் அப்படிங்கிறது 16வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹ அபதம் ரங்கதுரீன பாதுகே த்வாம் கதிபீதி ரபிட்டுவன் விமோகாத் பரிஹாசேன வினோதயாமி நாதம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 16. இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஏ பாதுகா தேவி, ஏ பாதுகே ரங்கதுரீன பாதுகே இல்லையா, ரங்கநாதனுடைய பாதுகையே, அனிதம் பிரதமஸ்ய, அதாவது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, வேதங்களாலே சொல்லிட முடியாத உன்னை, வேதத்தாலேயே சொல்லிட முடியாத உன்னுடைய பெருமைகளை அவ்வளோ அவ்வளோ நிறைய இருக்கு. பாதுகனுடைய மகிமை அப்படின்னா அது வேதத்தால கூட சொல்லிட முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி வேதங்களாலும் சொல்லிட முடியாத உன்னை ஒண்ணுமே தெரியாத தன்மையினால பயமே இல்லாம அடியேன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது. இந்த விஷயமானது எப்படி இருக்குனாக்கா, பெருமாளை சிரிக்க செய்து சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பெருமாளை சிரிக்கும்படியா பண்ணி அந்த சிரிப்பின் மூலமாக பெருமாளுக்கு அடியேன் சந்தோஷத்தை ஏற்படுத்துற. இது எப்படி இருக்குனாக்கா, வேதங்களாலே சொல்லிட முடியாத உன்னை, அப்போ எப்பேற்பட்ட மகத்துவம் அந்த பாதுகாதேவிக்கு உண்டு பாருங்க. அப்படி ஒண்ணுமே தெரியாத தன்மையினால அடியனுக்கு பயமே இல்லை இல்லையா, அப்படி பயமே இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன், ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா, போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார் சுவாமி, ஆச்சாரிய அனுகிரகத்தினால எந்த காரியத்தையும் அடியேன் சாதிப்பேன். அப்ப ஆச்சாரிய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒண்ணு உறுதியா இருந்துருச்சுனாக்கா இப்பேற்பட்ட காரியத்தையும் அடியேனால பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க வெளிப்படுத்துறார் சுவாமி இல்லையா. ஏ ரங்கதுரீன பாதுகே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே, அனிதம் பிரதமஸ்ய, இதுதான் முதல் அப்படின்னு சொல்ல முடியாத, அப்படின்னா என்ன அர்த்தம், இது முதல், இது ஆதி, இது அந்தம் சொல்ல முடியாது. இது எது, வேதம், அதுக்கு அனாதின்னு பேர். வேதத்துக்கு அனிதம் பிரதமஸ்ய இதம், இந்த வேதத்துக்கு இதுதான் முதல் அப்படிங்கிறது இல்லாத, அப்படின்னா என்ன அர்த்தம், அனாதியான, அதுக்கு தொடக்கம் எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் வேதத்துக்கு அனாதின்னு பேரு. அப்படி அனிதம் பிரதமஸ்ய என்ன அர்த்தம், இதுதான் முதல் என்பது இல்லாத அனாதியான சப்தராசேஹே, அந்த மொழி குவியல் கூட்டம் இருக்கு இல்லையா, எது, வேதம். சப்தராசினா எதுக்கு பேரு, வேதத்துக்கு பேரு.
சப்தராசி அப்படின்னா வேதம். அந்த சப்தராசே, அந்த மொழி குவியலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களுக்கு கூட அபதம் இல்லையா, விஷயமாகாத. சுலபமா வேதம் அப்படிங்கிறது அனாதின்னு சொல்றா. என்ன அர்த்தம்? அதுக்கு இதுதான் முதல் அப்படிங்கிறதே இல்ல. வேதத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய அனாதியான இருக்கக்கூடிய சப்த ராசிகள், மொழி குவியலையே உடைய வேதங்களுக்கு கூட, வேதங்களால கூட என்ன பண்ண முடியல? அதாவது அபதம், விஷயமாகாத. நாம உன்னுடைய பெருமை அப்பேற்பட்ட பெருமையா இருந்துருக்கு. அப்படி உன்னுடைய பெருமையை வர்ணிப்பதற்கோ விவரிப்பதற்கோ அந்த வேதத்துக்கே சப்த குவியல்னு சொல்லக்கூடிய அந்த அனாதியான அந்த வேதங்களுக்கு கூட துவாம், உன்னை விமோகாத், உன்னை சொல்லிட முடியல. ஆனா அடியேன் எப்படி இருக்க? விமோகாத், மூடத்தனத்தினால, கதபீதிகி, எனக்கு பயமே இல்லாம, அபிஷ்டுவன், இந்த ஸ்தோத்திரம் செய்கின்ற நான் அடியன் இருக்கேன் இல்லையா, நாதம் எம்பெருமானை பரிகாசேன, அதாவது சிரிக்க செய்து, சிரிப்பினால் சிரிக்க செய்து, அதனால வினோதயாமி, வினோதயாமினா அந்த பொழுதுபோக்க செய்கிறேன், சந்தோஷம் பண்றேன் பெருமாள். இப்படியாக இந்த ஸ்லோகத்தின் மூலமா அனிதம் பிரதமஸ்ய சப்தராசே அபதம் ரங்கதுரீன பாதுகே துவாம் கதபீதிர் அபிட்டுவன் விமோகாது பரிகாசேன வினோதயாமி நாதம். என்ன அர்த்தம்? ஏ பாதுகையே, வேதங்களாலும் சொல்லிட முடியாத உன்னை ஒன்னும் தெரியாதன்மையால பயமே இல்லாம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதன் மூலமா பெருமாளை சிரிக்க செய்து சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக 16வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 17, 17வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. விருத்திபிஹி பகுவிதாபிராஸ்ரிதா வெங்கடேஸ்வர கவே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம். விருத்திபிஹி பகுவிதாபிராஸ்ரிதா வெங்கடேஸ்வர கவே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம் அப்படிங்கிறது 17வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. ஏ ரங்கபதி ரத்ன பாதுகே, ரங்கநாதனுடைய ரத்தனங்களால இழைக்கப்பட்ட பாதுகையே. எல்லா ஸ்லோகமும் அந்த பாதுகாதேவியிடத்துல தான் சொல்லிட்டே வர சம்போதனத்துல. ஏ பாதுகையே, என்னுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கானது ஒரு கூத்தாடுவான் இல்லையா, கூத்தாடி, அந்த கூத்தாடுகிறன் போல சில சங்கதிகளை நேர்ல சொல்லியும் சில சங்கதிகளை ஜாடையா சொல்லியும் உன்னிடத்துல அடியேன் கூத்தாட வேண்டும் அப்படிங்கிறத இங்க தெரிவிக்கிறார். ஏ ரங்கபதி ரத்ன பாதுகே, அந்த ரங்கநாதனான அவருடைய ரத்தனங்களால ரத்தன கற்களால இழைக்கப்பட்ட பாதுகையே, பகுவிதாபி, பகுவிதாபினா பல வகைப்பட்ட, விருத்திபிகி ஆசுதா, விருத்திகளோடு கூடிய, விருத்திபிர் ஆசுதா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது இப்போ சக்தி லட்சணைகள் முதலைவெல்லாம் இருக்கா, அது ஆசுதா அடையப்பட்டிருக்கக்கூடிய. வெங்கடேஸ்வர கவேஹே, வெங்கடேசன் என்ற கவியினுடைய சரஸ்வதி, அவருடைய இந்த வாக்கானது நர்த்தகீவ, ஒரு கூத்தாடுகிறவள் போல, பவதி பாருங்க என்ன சொல்றார். ஒரு இந்த வெங்கடேஸ்வர கவேஹே, ஸ்ரீ வெங்கடேசன் என்கின்ற கவியினுடைய அடியனுடைய சரஸ்வதி இந்த வாக்கானது நர்த்தகீவ, ஒரு கூத்தாடுகிறவள் போல, பவதீம், பவதினா உன்னை, நிஷேவதாம் சேவிக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, விருத்திபிகி, அப்போ நடனங்களால என்ன ஆறுது என்று நர்த்தகி அப்படிங்கிற பட்சமா, ஏ பாதுகையே, என்னுடைய வாக்கு
கூத்தாடுகிற போல சில சங்கதிகளை நேர்ல சொல்லியும் சில சங்கதிகளை ஜாடையா சொல்லி உன்னிடத்துல அடியேன் கூத்தாட வேண்டும். இப்போ வார்த்தைகளால சொல்றதுனால சில விஷயங்கள் வெளிப்படும். சில சங்கதிகளை நம்மளால இந்த பாவத்தால சொல்ல முடியும். பாவனை அபிநயத்தால சொல்ல முடியும். அப்படி அடியேனுக்கு அந்த அபிநயத்தாலையும் உன்னை பற்றி சொல்லி வசத்தியா சொல்லி உன்னிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆசை அடியேனுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா. விருத்திபிகி பகுவிதாபிராஸ்ரிதா வெங்கடேஸ்வர கவே வெங்கடேஸ்வர கவேஹே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம் அப்படிங்கிறது இந்த 17வது ஸ்லோகம். இப்படியே ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் நான் செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது. இனி நீ என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்கிறாக்கா, என்ன பேச வச்சுட்டே இருக்கணும். அடியனுக்கு அந்த வார்த்தைகளானது ஸ்பான்டினியஸா வந்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அடியேன் வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், எழுதவும் செய்யணும், வார்த்தைகளாலே உனக்கு புரிய வைக்கணும். சில சங்கதிகளை கூத்தாடி போல நடனமாடுபவன் போல அடியனுக்கு அந்த பாவத்தின் மூலமாகவும் சொல்லணும்னு அடியனுக்கு ஆசையா இருக்கு. அப்படி உன்னிடத்துல பல விஷயங்களை ஜாடையா சொல்லி கூத்தாட வேண்டும். நர்த்தகீவ பவதி, ஒரு நாட்டியமானா எப்படி அவ தன்னுடைய எல்லா விதமான பாவம் ரசம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாளோ அபிநயத்தின் மூலமா, அந்த மாதிரியும் அடியனுக்கு பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அபிப்பிராயத்தை சுவாமி இங்க சொல்லிட்டே இருக்கார். இதன் பிறகுதான் என்னென்ன பாதுகையினுடைய பிரபாவங்கள் அப்படிங்கிறதுல இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பத்ததிகள் மூலமாக அழகா சுவாமி சொல்லிட்டே போவார். இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததியில இருந்துட்டு இருக்கோம். அதுல மொத்தம் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னும் 3 ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்போட இந்த முதல் பிரஸ்தாவ பத்ததி, முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததியில மொத்தம் 20 ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்போட நமக்கு, அதாவது நாளைய தினம் அந்த 3 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சுட்டோமே ஆனால் நமக்கு இந்த பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதன் பிறகு சமாக்கியா பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த 2வது பத்ததிக்கு பேரு சமாக்கியா பத்ததி. அது என்ன, அதுல என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கு, அந்த பத்ததியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்ன இருக்கு அதை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பொறுமையா பார்க்கலாம். சோ இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸ்லோகம் நம்பர் 15, 16 மற்றும் 17 சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்லோகங்களை நாம என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிடும். என்ன ஸ்லோகம் அது? ஹிமவன் நலசேது மத்தியபாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹ அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷு அபாக்கியா. இது 15. 16வது ஸ்லோகம் என்ன? அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹே அபதம் ரங்கதுரீன பாதுகே த்வாம் கதபீதி ரபிஷ்டுவன் விமோகாத் பரிஹாசேன வினோதயாமி நாச்சம். ஸ்லோகம் நம்பர் 17. விருத்திபிஹி பகுவிதாபிராஸ்ரிதா வெங்கடேஸ்வர கவேஹே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம் அப்படிங்கிற இந்த 3 ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சிட்டோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யவாதாः. ధన్యవాదాలు స్వామి. நமஸ்காரம். ரொம்ப நிறுத்தி நிதானமா ரொம்ப நல்லா புரியுற மாதிரி சொல்லி தரீங்க. தன்யோஸ்மி அடியன் சுவாமி. தாசன் தாசன் தன்யவாதம்.